குணா, ம். இந்த 2 மாசத்துல சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷன் வரப்போகுது. ம். இதுல கருத்து கணிப்பு பார்த்தோன்னா மோஸ்ட்லி நிறைய இதுல என்ன சொல்றாங்கன்னா, அடுத்து மோடி தான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ம். அது என்ன கன்ஃபார்மா? அது ஏன்னா அவங்க சொல்றது கன்ஃபார்ம் நடக்குமா? இல்ல அவர் தான் வருவாரா? இல்ல வேற ஏதாவது வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 10 வருஷம் இவங்க இருந்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதுல கூட 10 வருஷம் இருந்தாங்க, அப்புறம் மாறிடுச்சு. சப்போஸ் இது மாறத்துக்கும் வாய்ப்பு இருக்கா? இல்ல அவர் தான் வருவாருங்கிறது கன்ஃபார்ம்? அதுக்கடுத்து இந்த 17th லோக்சபாவோட லாஸ்ட் செஷன் வந்து இப்போ 2 முடிஞ்சிருச்சு. ஓகே. ஏப்ரல் மேல எலெக்ஷன் வரப்போகுது நமக்கு ஆல் ஓவர் இந்தியா பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா. அதில் வந்துட்டு நெக்ஸ்ட் மந்த்து 2nd or 3rd வீக்ல எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க எப்போன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படிங்கும்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு கருத்து கணிப்பு நடத்துவாங்க. ரெண்டு நடத்துவாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி நடத்துறது வந்து ஒப்பீனியன் போல், எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்துறது வந்து எக்ஸிட் போல். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து மக்கள் மத்தியில் வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப இது பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் போய் எடுப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே, டைம்ஸ் நவ், சிஓடஸ் இந்த மாதிரி சொல்லிட்டு மீடியாலாம் பண்ணுவாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ஓட்டு போட்டு வெளியே வருவாங்க பார்த்தியா, மக்கள் வெளியே வருவாங்கல்ல, அவங்க வெளியே வரும்போது இமீடியட்டாக கேட்பாங்க. சரியா? இது வந்து நம்ம 100% நம்பலாமான்னு கேட்டால் 100% வாய்ப்பு கிடையாது தான். ஏன்னா இருந்தாலும் ஒரு கெஸ் பண்ணலாம், இந்த கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படின்னு இது கெஸ் பண்ணலாம். இப்போ மொத்தம் இந்தியாவில் வந்து எத்தனை ஸ்டேட்ல வந்து பிஜேபி வந்து ரூலிங் படியா இருக்கும்னு நீ நினைக்கிறேன்? தெரிஞ்சு ஒரு 5 பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட கரெக்ட். இப்போ ஒரு 13 மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்கு, 8 யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இந்தியாவில். அதுல 28ல 13 ஸ்டேட்ல வந்து பிஜேபி ரூலிங் பார்ட்டியா இருக்கு. இன்னொரு 5 ஸ்டேட்ல வந்து பிஜேபி வந்து கூட்டணி கட்சியில இருக்கு ஆட்சியில. 13+5 18 பிஜேபி ஃபுல்லா கவர் பண்ணிடுச்சு. இப்ப பெரும்பாலும் வடகிழக்கு மாநிலங்கள்ல பிஜேபி அந்த அளவுக்கு இது இருக்க மாட்டாங்க முன்னாடிலாம். ஆனா இப்ப வடகிழக்கு மாநிலங்களுமே பிஜேபி கவர் பண்ணிட்டாங்க. ஆமா, சிக்கிம், நாகாலாந்து அந்த ஏரியா ஃபுல்லா. இப்போ ஒரு மாநிலத்துல எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, முதலமைச்சர் எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து அந்த மாநிலத்துல இருக்கிற இவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லிட்டு இது பண்றது கிடையாது. மோடியை தான் அவங்க முன்னாடி இதா வச்சு, மோடியோட முகத்தை தான் முன்னாடி வச்சு எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க தான் முதலமைச்சர்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ எல்லா இடத்துலையுமே மோடியோட பிம்பத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஒரு கட்சி பொதுவாகவே ஒரு 5 வருஷத்துக்கு ஆட்சியில் இருந்துட்டாலே மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு, ஒரு லேண்ட் இன்கம்பன்சி ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இதுவரையிலும் பிஜேபி 10 வருஷம் இருந்துட்டாங்க, பெரும்பாலும் அந்த வெறுப்பு வந்துச்சான்னு கேட்டா இல்லை. ஏன்னா வெறுப்பு வந்துருந்துச்சுன்னா இவ்வளோ இது ஸ்ட்ராங்காக வந்திருக்காது. பட் இந்தியாவில் மொத்தம் 543 தொகுதி இருக்கு. அந்த 543ல கருத்து கணிப்பு முடிவு என்ன சொல்லுதுன்னா 300லேருந்து 350க்கு மேல வரலும் பிஜேபி ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த மாதிரி வருது அப்படின்னா, இப்போ பிஜேபிக்கு எதிராக இந்த கட்சி இது சொல்லணும் அப்படின்னா காங்கிரஸ் சொல்லலாம். ஆனால் காங்கிரஸுமே இப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கிடையாது. அதான் சொன்னல, இப்போ 18 ஸ்டேட்ல கிட்டத்தட்ட பிஜேபியை கவர் பண்ணிட்டாங்க. காங்கிரஸ் வந்து வெறுமனே 3 ஸ்டேட்ல தான் ரூலிங் பார்ட்டியா இருக்காங்க. கர்நாடகா, தெலுங்கானா, ஹிமாச்சல் பிரதேஷ், தமிழ்நாட்டிலையும் ஜார்க்கண்ட்லையும் கூட்டணி கட்சியில் இருக்காங்க. சரியா? ஸோ வந்து அதிகமாக இவங்க வந்து ரூலிங் பார்ட்டியாக இருக்கிறதுனால இது ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற. ஆமாம், எல்லா சைடுமே வந்து இவங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்க எங்கே பெருசாக லூஸ் பண்ணுற மாதிரியே தெரியல. சரியா? இப்போ இந்த டைம் அடுத்து என்ன ஒரு மாதம் 2 மாதம் எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னா, இந்த டைமில் எங்கே இது பார்க்க போகுது? மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு தன்மையே கவர்மெண்ட் பிஜேபி மேலே இல்லைங்கும் போது அவங்க ஈஸியாக வந்து ஜெயிச்சுற வாய்ப்பு நிறைய இருக்குது. இந்தியா INDIAன்னு சொல்லிட்டு பிஜேபிக்கு எதிராக வந்து எல்லா எதிர்கட்சியும் சேர்ந்து இந்தியா ஃபுல்லாக வந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஸ்டாலின் ஆகட்டும், கேரளாவில் பினராயி விஜயன் ஆகட்டும், வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி, டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால், எல்லாரும் ஒட்டுமொத்த இந்தியா மேலே இருக்கிற எல்லா எதிர்கட்சி தலைவர்களும் ஒன்றா சேர்ந்து ஒரு இது ஃபார்ம் பண்ணாங்க. ஆனால் அதுலேயே வந்து அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கான்னு கேட்டால் இல்லை. இந்த ஷீட் ஷேரிங் இருக்கும்ல, இந்த நாங்கள் இத்தனை தொகுதியில் நிற்கிறோம், நீங்கள் இத்தனை தொகுதியில் நிற்கணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதில் அவங்களுக்கு ஒத்துமை இல்லாதனால மம்தா பானர்ஜி அதுலேருந்து வெளியே போயிட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியே வந்துட்டாரு. நிதிஷ்குமார் ஆல்ரெடி அந்த INDA கூட்டணியில இருந்து திரும்ப பிஜேபியில் போய் சேர்ந்துட்டாங்க. அப்படிங்கும்போது எதிர்கட்சிக்குள்ள ஒரு ஒற்றுமை கிடையாது. ஸோ இதுவே அவங்க ஒரு பெரிய பிளஸ். இப்போ எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இருந்தா கொஞ்சம் வாய்ப்பு இருந்திருக்கும். எதிர்கட்சி ஸ்ட்ராங்கா இல்லை இந்தியாவில் இதுவரையிலுமே. எதிர்கட்சின்னு ஒரு இதே இல்லை. ஆனால் அபிஷியலாகவே எதிர்கட்சி கிடையாது இந்தியாவில் இப்போ. ஏன்னா எதிர்கட்சினா ஒரு 543 தொகுதியில் 10% தொகுதியில் எந்த கட்சி ஜெயிச்சிருக்கதோ அந்த கட்சி தான் எதிர்கட்சி தலைவராக இருக்க முடியும். காங்கிரஸ் அந்த இதில் கிடையாது. அப்போ இந்தியாவில் இப்போ வரலுமே எதிர்கட்சின்னு ஒன்று கிடையாது. 2014 வரலும் தான் எதிர்கட்சின்னு ஒன்று இருந்துச்சு இந்தியாவில். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு அப்புறம் வாங்கின கட்சி எதிர்கட்சின்னு சொல்கிறோமா ஒழியா அஃபீஷியலாக இந்த கட்சி எதிர்கட்சின்ற மாதிரி இல்லை. ஸோ அந்த அளவுக்கு பிஜேபி ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ நிறைய ஸ்டேட்ல ரூலிங் பார்ட்டி ப்ளஸ் எதிர்கட்சி அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. எதிர்கட்சி ரொம்ப வீக்காக இருக்கனால அடுத்த தடவை மோடி பிரைம் மினிஸ்டர் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் ரொம்ப 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 அதிகம். ஆனால் அரசியலில் எப்போ வேணால் என்ன வேணால் நடக்கலாம். சரியா? நாளைக்கு என்ன அரசியலில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒருவேளை ஒரு மிராக்கிள் நடந்து மேபி ஏதாவது மாற்றம் நடக்கலாமா ஒழிய அது வரலும் வந்து
நரேந்திர மோடி அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. அந்த நேரத்தில் சொல்றதை விட ஓட்டர்ஸ் கையில் இருக்கு. பார்ப்போம் என்ன பார்ப்போம். பார்க்கலாம்.